ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மெட்ஃபேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சில சிம்டம்ஸ்க்கான தமிழ் மீனிங் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஹீமோட்டோசிஸ். இருமும் போது சில டைம் பிளட்டு நம்மளுடைய மவுத் வழியாக வரது தான் ஹீமோட்டோசிஸ் சொல்லுவாங்க. அனிஸ்கோரியாங்கிறது ரெண்டு ஐஸ்லையுமே இருக்க பியூப்பிள் சைஸ் அன்ஈக்குவலாக இருக்கும். சைனோசிஸுங்கிறது ஸ்கின்ல, லிப்ஸில், நெயிலில் ப்ளூ கலரில் இருக்கும். ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால. ஏடாக்சியாங்கிறது மசில் கோஆர்டினேஷன் கம்மியாக இருக்கும். இதனால் அவங்களால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏஃபாசியாங்கிறது இவங்களால சரியாக பேசவும் முடியாது, மற்றவங்க சொல்கிற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியாது. டிப்ளோப்பியாங்கிறது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டை நமக்கு பார்க்குறது ரெண்டு இமேஜ் மாதிரி தெரியும். பாரசிஷியாங்கிறது எரிச்சலாகவோ இல்லை குத்துற மாதிரியான ஃபீலிங் நம்ம ஸ்கின்ல இருக்கும். எந்த ஒரு காயமோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல். பால்பிட்டேஷன்னா ஹார்ட் பீட் இர்ரெகுலராக துடிச்சிட்டே இருக்கும். ஜெரோஸ்டோமியானா மவுத் ரொம்ப ட்ரைனஸாக இருக்கும். எதனாலனா சலைவா செக்ரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால. ஹைப்பர் ஹெட்ரோசிஸுங்கிறது ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.